அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நரேந்திர மோசடி என்கின்ற அந்த மோசடி பேர்வழிக்கு கல்வியை பற்றி என்ன தெரியும்? நீ என்ன படிச்சிருக்க? முதல்ல உன்னோட கல்வி தகுதி என்ன? இதை சொன்னதுக்கு தான் அவர் மேல வந்து நீ கேஸ் போட்ட, ராகுல் காந்தி மேல கேஸ் போட்ட. நீ படிச்சிருக்க படிப்புக்கு உண்டான சர்டிபிகேட்டை உன்னையால புது வழியில வெளியிடுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? பொலிட்டிக்கல் சரவுண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து நீ படிச்சிருக்கேன்னு சொல்ற. இந்த பாடம் வந்து இந்தியாவில் இல்லை, அகில உலகத்தில் எந்த கல்லூரியிலையும் கிடையாது, எந்த பல்கலைக்கழகத்திலையும் கிடையாது. நீ மோசடியா படிச்சேன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை சொல்லி அவர் சொல்றாரு. அவர் படித்த காலத்திலே இமெயில் இருந்துச்சா, வாட்ஸ்அப் இருந்துச்சா? ஏன்டா காது படிக்காத ஒரு தற்கொலை பையன் இன்னைக்கு நாட்டோட பிரதமராக இருந்தான்னா இந்த மாதிரியான கொள்கைகள்லாம் வரத்தாண்டா செய்யும். கல்விமான் இன்னைக்கு மைக்க பிடிச்சி பேசினா திமுக காரங்க கூட பேசுறதுக்கு எந்த யோக்கியம், எவனுக்காவது யோக்கியம் இருக்கா இந்தியாவில்? புட்டு புட்டு வைக்கிறாரு. அவர் வந்து முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? பிரின்ஸ் கஜேந்திர பாபுங்கிற ஒருத்தர் தலைமையில் இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டங்கிறது தவறானது, அது எப்படியெல்லாம் தவறானதுன்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபுங்கிறவரை வந்து நியமித்து இந்த கொள்கைகளை பற்றி ஆராய சொல்லி ஆய்வு நூல்கள் எத்தனையோ வெளியே வந்திருக்கு. திண்டுக்கல்ல கூட வந்து அந்த பிரின்ஸ் கஜேந்திர பாபுங்கிறவர் வந்து அப்போ வந்து இவர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் கிடையாது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு அன்றைக்கு பிரின்ஸ் கஜேந்திர பாபு என்கிற ஒரு கல்வியாளரை நியமித்து இந்த மும்மொழி கொள்கை திட்டமும் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டமும் ஒரு பாழாய் போன திட்டம் என்பதை ஆய்ந்து பல நூல்கள் அறிக்கையாக வெளிவந்திருக்கிறது. ஏன் நேற்று கூட நமது